12th CBSE சமச்சீர் இதுலயுமே இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியில முக்கியமான பகுதி இந்த பகுதி. என்ன அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் பசங்களே சொல்லுவாங்க, சார் இந்த சைன் இன்வர்ஸையும் சைனையும் அடிச்சுட்டு எக்ஸ் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு, பிளண்டர். ஏன்னா அப்படியே ஆன்சர் வராது, எல்லா ஆங்கிளுக்கும் அந்த ஆன்சர் வராது. ரைட், ஃபர்ஸ்ட் இது நமக்கு தெரியும் இல்லைங்களா, நேற்று கூட வீடியோல சொல்லியிருப்பேன் யூனிட் சர்க்கிள். ஸோ இதோட வேல்யூ முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு ப்ரொட்ராக்டர் இல்லைங்களா, அந்த பாகமானின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படி வச்சீங்கன்னா ஒரு 360 டிகிரி, எந்த ஒரு சர்க்கிள் உலகத்தில் உருண்டையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் 360 டிகிரி தாண்டாது. அப்ப இப்படி வச்சீங்கன்னா இங்க 0, இங்க 90, இங்க 180 இல்லைங்களா, இது 270. திரும்ப என்ன ஆகும், இங்க 360 வந்து நின்றோம். அதான் இங்க நமக்கான வேல்யூ சொல்லிருக்கேன். பைனா 180, அதே 2 × பை 2 × 180 360. பை பை 2னா 180ல பாதி, அப்போ 90. ரைட், 3π/2 இங்க ஒரு 180, அதோட ஒரு 90 ஆட் பண்ணுங்க, என்ன வரும் 270. சோ இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் sin இன்வர்ஸ் ஆஃப் sin x, ரெண்டு ஃபார்முலா, ஒன்னு x, இன்னொன்னு π - x. x எப்ப சார் அப்படினா -90 ல இருந்து 90 குள்ள இருந்தா, அதாவது -90 ல இருந்து இந்த லிமிட் குள்ள இருந்தா. இந்த டயகிராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மூணு ஃபார்முலாவை இத கம்பேர் பண்ணி சொல்லிருக்கேன். ரைட், ஒருவேளை இந்த லிமிட் குள்ள இல்லைனா, சோ இந்த சம்மை எப்பவுமே ஸ்டார்ட் பண்றப்ப என்ன பண்ணணும் அப்படினா, இந்த ரேடியன்ல இருக்க எல்லாத்தையுமே ஆங்கிள்ல எழுதிக்கணும். ஏன்னா இப்ப பை 180 எழுதிருக்கேன், 3π/2 270 எழுதிருக்கேன், அது மாதிரி எழுதிருக்கேன். சோ ரைட், இந்த ஆங்கிள் கூட இல்ல அப்படினா π - x. சோ அதுக்கு என்ன சார் லிமிட் அப்படினா, அப்படியே இங்க முடியுதுங்களா, இந்த π/2 ல இருந்து அப்படியே 3π/2 பாருங்க பாருங்க. அதாவது இதை இப்படியே வரைச்சிட்டோம் அப்படினா இங்க இருந்து இங்க வரைக்கும். சரியா? ரைட், இப்ப காஸ்க்கு போலாம். x எப்ப 0 ல இருந்து π. ஒருவேளை இல்ல அப்படினா இந்த பைக்கு முன்னாடி ஒரு 2 மட்டும் போட்டுக்கணும். அதாவது இந்த ஃபார்முலால ஒரே ஒரு சேஞ்ச் என்ன ஆகுது, பைக்கு முன்னாடி ஒரு 2 வருது. அதுக்கு லிமிட் என்ன சார்னா π ல இருந்து 2π. சரி, போன சம்க்கு என்ன பண்ணனும், இப்படி மறைச்சிட்டோமா சைனுக்கு, இப்ப காஸ்க்கு இப்படி மறைச்சிட்டேன். நல்லா பாருங்க, ஆரம்பத்துல 0 ல இருந்து π x இல்லையா, அடுத்து π ல இருந்து 2π, இப்படி இருந்து இப்படி வரோம். அந்த லிமிட் இல்லையா அப்படினா திரும்ப இதுக்குள்ள இருந்து அதுக்குள்ள போறோம். செகண்ட் ஃபார்முலா முடிஞ்சா. ரைட், தேர்ட் ஒன் tan இன்வர்ஸ் ஆஃப் tan x. இதுக்கு x எப்பனா அப்படியே சைடுல பாருங்க, இங்க லிமிட் என்ன -π/2 ல இருந்து π/2, அதே லிமிட் தான் இங்க. ரைட், ஓகே சார், இந்த லிமிட்டுக்குள்ள வரல என்ன சார் அப்படினா இதே ஃபார்முலா இத அப்படியே உல்டா பண்ணுவோம். இங்க π - x, இங்க x - π ன்னு எழுதிப்போம். ஆனால் இதுக்கு என்ன சார் லிமிட் அப்படினா அதுக்கு எந்த லிமிட்டும் இல்லை. சோ இந்த லிமிட்டுக்குள்ள வரல அப்படினா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. முடியறப்ப கண்டிப்பா ஆன்சர் எதுக்குள்ள வரணும், இந்த லிமிட்டுக்குள்ள தான் வரணும். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இந்த லிமிட்டுக்குள்ள வரல, நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன், இல்ல இந்த லிமிட்டுக்குள்ள வரல இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன், இல்ல இந்த லிமிட்டுக்குள்ள வரல நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன் அப்படினா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சம் முடியும் போது வரக்கூடிய ஆன்சர் இந்த மேல இருக்க லிமிட் குள்ள தான் வந்து நிக்கும். அப்படி நின்னாதான் கரெக்ட். நன்றி.